செகண்ட் டே நாங்க சென்னையில எங்க போனோம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மார்னிங்கே பசங்க எல்லாம் கையில மெஹந்தி போட்டுக்கிட்டாங்க. அக்கா பொண்ணு தான் எல்லாருக்கும் மெஹந்தி போட்டு விட்டாங்க. ஆக்சுவலி இவளுக்கு தான் நாளைக்கு ஃபங்ஷனு. இவ முன்னாடி நாளே மெஹந்தி ஆர்டிஸ்ட் புக் பண்ணி மெஹந்தி போட்டாச்சு. இவ நல்லா போடுறதால பசங்க எல்லாருக்கும் அவளே போட்டு விட்டா. போல சாப்பிட்டுட்டு அப்படியே கார் புக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் சென்னைக்கு போனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் நாங்க எல்லாரும் கிளம்பியாச்சு. அப்படி என்ன இடம் தான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒண்ணும் இல்லைங்க. நினைவிடத்துக்குலாம் போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம சென்னை வரது எப்போதான். சரி போறப்ப அத பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. பசங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் வரலன்னு சொன்னாங்க. பக்கத்துல தான் பீச் இருக்கு போலான்னு சொன்னதும் எல்லாம் கிளம்பி வந்தாச்சு. போறப்ப பசங்கலாம் பாருங்க நல்லா தூக்கம் தூங்கிட்டாங்க ஒரு தூக்கத்த. சரின்னு வெயில்லயே கிளம்பி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் கூட நிம்மதியா பார்க்கவில்லை. எப்ப பீச் வரும், பீச்சுக்கு போறோம்னு கேட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மெல்லிமா நடந்து அப்படியே பீச்சுக்கும் வந்தாச்சு. பசங்கலாம் பீச்ல அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாருங்களேன் பீச்ல எவ்ளோ குப்பையா இருக்குன்னு. கொஞ்சம் கிளீனா இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல ஆயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஈவினிங் சென்னையில சொல்லவே வேணாம். பயங்கர டிராஃபிக்கா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயின்ல அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நாளைக்கு ஃபங்ஷனோட ஃபுல் வீடியோ, லாங் வீடியோவா அப்லோட் பண்றேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுவரைக்கும் பாய்.